பிரைஸ் லார்ட். ஆண்டவர் நம் அனைவரோடும் இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை ஆசீர்வாதமே. ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். புரியுதுங்களா? இதில் நம்ம எல்லாரும் உறுதியாக இருக்கலாம். சரி, ஆண்டருடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும்? ஆண்டருடைய ஆசீர்வாதம்னா என்ன? அது எப்பேற்பட்ட மனுஷனுக்கு கிடைக்குது? இதை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் உங்களோட கண்களை மூடி உங்களுடைய இதயத்தை ஆண்டு போட்டுருங்க. தகப்பனே, எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த பூமியில நிர்கதியாக நின்றுட்டு இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் அனாதையாக நின்றுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் திக்கற்று நின்றுட்டு இருக்கிறாங்க. செய்யறது என்னன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கிற கூட்டம் அநேகமாக. எல்லாருக்கும் ஆண்டவரே, இன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும். இன்றைக்கு அவங்களுடைய தலைகளில் ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, உங்களுக்கு நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான பேர். இன்னைக்கு ஆண்டவர் பேதுருக்கிட்ட வரார். பேதுருக்கிட்ட வரும்போது பேதுருவோட மனநிலை என்ன? பேதுருவோட தன்மை என்ன? நிற்கதையே நிற்கிறார். ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. ஒரு வலை மட்டும்தான் இருக்கு, மீனை பிடிக்கிற வலை. ஒரு படகு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறார். ஒரு உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, மனசுல ஸ்ட்ரென்த் இல்லை, ஒடுங்கி போய் குறுகி போய் நின்றுட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு வர்றார். இயேசு சொல்றார், நீ வலைய ஆழத்துல போடு. அது சொல்றான். அதுக்கு பேதுரு சொல்றாரு, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். லூக்கா 5:5 இருக்கு. ராம் முழுவதும், இரவு முழுவதும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இரவு முழுவதும் என்னோட நைட்டு பூரா அந்த கடல்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். வலைகளை வீசி வீசி மீன் கிடைக்கும் பார்த்துருக்கிறேன். ஆனா ஒண்ணு கூட கிடைக்கல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே. இந்த வார்த்தை தான் பேதுருக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுச்சு. இந்த வார்த்தை தான் பேதுருவை ஆண்டவர் சொன்னார், இனி நீ மீன் பிடிக்கிறவன் இல்லை, நீ மனிதனை பிடிக்க. இந்த வார்த்தை தான் பேதுருவை ஆண்டவரிடமாய் கொண்டு சென்றது. இந்த வார்த்தை தான் ஆண்டவருக்கு பிடித்தமான சிஷ்யனாய் ஆக்கப்பட்டது. உமது வானிலும் உங்களுடைய வார்த்தையின்படி. நான் டயர்ட் ஆயிட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவர். நைட்டு பூரா தேடி தேடி ஒரு மீன் அகப்படலை. நைட்டு பூரா தேடி தேடி பசியிலையும் பட்டினிலையும் வேதனையிலையும் நிந்தனையிலையும் இருந்திருக்கிறேன். ஒண்ணுமே இல்லை. என்னோட வாழ்க்கை அப்படியே இருக்குது. ஒரு முன்னேற்றம் இல்லை. என்னோட வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லை. என்னோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை. என்னோட வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. என்னோட வாழ்க்கையே போராட்டமா போச்சு. போராட்டம் போராட்டம், ஆனாலும் பலன் இல்லாத போராட்டம். ஃப்ரூட் இல்லை, பலன் இல்லை. கண்ணீரோடு நிற்கிறேன். என்னை சார்ந்திருக்கவங்களுக்கு என்னால போஷிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு நான் சோர்ந்து போயிருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி சோர்ந்து போயிருக்கீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி கண்கலங்கி போய் நிற்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில, இந்த கஷ்டத்துல, இந்த நஷ்டத்துல, இந்த வேதனையில, இந்த சோகத்துல என்னை தேடி அவர் வரமாட்டார். எத்தனை பேர் காத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் இந்த வார்த்தை, இயேசு உங்க வாழ்க்கையில் வருகிறார். இயேசு உங்க வாழ்க்கையில வர்றார். நீங்க சொல்ல தயாரா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, எவ்வளோ நிந்தைக்குட்பட்டிருக்கிறேன். எத்தனை முறை நான் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகி வேதனையில துடிச்சிருக்கேன் தெரியுமா? என்னோட முயற்சிக்கு பலன் இல்லை. நான் உண்மையா தானே வாழ்க்கையில இருந்தேன், நான் நல்லா தானே ஓடுனேன், நான் நல்லா தானே முயற்சி செய்தேன். ஆனா என் வாழ்க்கையில வெற்றி இல்லை ஆண்டவர். ஒருவேளை ஆண்டவர் இப்ப உங்ககிட்ட வரும்போது அந்த வார்த்தையை சொல்லலாம். ஆனாலும் அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, ஆனாலும் ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் போடுறேன். பாருங்க, பேதுரு கரையின் ஓரத்துல நின்றுட்டு இருக்கிறார். கடற்கரையின் ஓரத்துல நின்றுட்டு இருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏற்கனவே நொந்து போய் நின்றுட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே முயற்சி செய்து டயர்டாகி நின்றுட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே தோத்து போய் நின்றுட்டு இருக்காரு. ஏற்கனவே கையில ஒரு மீன் கூட இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து இயேசு திருப்பி சொல்றாரு, நீ போட ஆழ்கடலுக்கு, நீ போ ஆழ்கடலுக்கு. Down your net.
Go into the deep. ஆழமா போ. இன்னும் நீ ஆழமா போ. இன்னும் நீ பிரச்சனைகளுக்குள்ள போ. இன்னும் உன்னை அதற்கு இடம் கொடு. இன்னும் நீ போகணும். இன்னும் நீ போகணும். நீ போ. அந்த ஆழ்கடலின் அமைதி அது எவ்வளவு பயங்கரமானது. ரசிக்கலாம், வெளியிருந்து உள்ள போக முடியாது, ரசிக்க முடியாது. அது ஒரு பயங்கரமான சூழல். அந்த சூழலுக்குள்ள பேதுருவத்தல் நீ போ. நீ போ. நீ இப்ப நிக்கிற இடம் ஒண்ணுமே இல்லை. நீ சோர்ந்து போயிருக்கிற, டயர்ட் ஆயிட்ட, ஒண்ணும் இல்லை, ஆசீர்வாதம் மட்டும் இருக்கிற. ஆனா இன்னும் நீ போ. இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. எலியாவுக்கு சொன்ன மாதிரி இன்னும் நீ போ. ஆழ்கடலை நோக்கி அங்க டவுன் யோர் நெட். புரியுதா? நீ அங்க வளைய போ. பேதுருக்கு தெரியும், நான் முழுவதும் அவன் அப்படிதான் தேடி இருக்கிறான், கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவன் அலையாத இடம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றான், போறான். உங்களோட வாழ்க்கையிலே போ. இப்போ நீங்க படுற கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்க இருக்கிற ஆசீர்வாதம் பெற்ற நிலை நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்க இருக்கிற நிலைதான் நான் நிந்தனையின் உச்சகட்டம் நினைக்கிறீங்க, இப்போ நீங்க வாங்குறதா நிந்தனையின் உச்சகட்டம், வேதனையின் உச்சகட்டம், நஷ்டத்தின் உச்சகட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்னும் நீ போ. இன்னும் உன்னை பழக்குவிப்பேன், இன்னும் உன்னை பழக்குவிப்பேன். ஸ்ட்ரென்தா என்னோடு உன் கால்கள் நடக்கும் போது அது பலப்பட வேண்டும், அது பலப்பட வேண்டும். எனக்கு தெரியும் மகனே, மகளே, உன்னை எவ்வளவு ஆழத்துக்கு தள்ளி உன்னை பலப்படுத்த வைக்க வேண்டும் அவர் சொல்றார். ஓ, ஆனாலும் அவருடைய வார்த்தையின்படியே பேதுரு போகிறார். பேதுரு போகிறார், போய் வலைய வீசுறார். போகும்போதெல்லாம் நினைச்சிருப்பார், இவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேனே, இவ்வளோ நொந்து போயிருக்கேனே, இவ்வளவு நேரம் வீசியும் ஒரு மீன் கூட கிடைக்கல, அவன் சாப்பாடு கூட இல்லாம இருந்திருப்பான். இத்தனை வேதனை, இத்தனை கஷ்டம், இத்தனை நிந்தை, போராட்டம், ஒண்ணுமே இல்லையே. எவ்வளவு சோர்ந்து போய் உறவுகள் அற்று தன் கூட இருக்கிறவர்களோடு சேர்ந்து போ. ஆனால் அங்கே வீசும்போது நீங்கள் அகப்படுவீர்கள். ஒரு போட் இல்லை, 2 போட், வலை கிழிகிறது. ஆசீர்வாதமாய் பேதுரு திரும்பி வருகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பேதுரு திரும்பி வர. ஒன்றும் இல்லாது போன பேதுரு, நிந்தையோடு போன பேதுரு, அவமானத்தோடு போன பேதுரு, ஒன்றும் இல்லாது ஆசீர்வாதமற்று நஷ்டத்தோடு போன பேதுரு, சோர்வோடு போன பேதுரு ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருகிறார். ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர. எனக்கு அருமையானது, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான். நம்ம ஒருவேளை ஒண்ணும் இல்லை, நான் நஷ்டத்தில் இருக்கேன், என் கைகளின் பிரயாசம் நில்லாயிட்டு இருக்குது ஆண்டவரே. நான் பிஸ்னஸ்ல எவ்வளவு பண்ணாலும் என்னால் மேலே வர முடியல, நான் வேலையில எவ்வளவு உழைச்சாலும் எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல, நான் ஒடிச்சு போயிட்டேன் ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிட்டேன், நான் நொந்து போயிட்டேன் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. என் வாழ்க்கையில ஒரு மீன் கூட கிடைக்கலையே ஆண்டவரே, ஒரு மீன் கூட கிடைக்கலையே. மகிழ்ச்சிங்கிற மீன் இல்லை, சந்தோஷங்கிற மீன் இல்லை, வெகுமானங்கிற மீன் இல்லை. என் வாழ்க்கையில மீன்களே இல்லையே ஆண்டவர். எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் வாழ்க்கையில எவ்வளவோ வேதனைப்படலாம், எவ்வளோ அவமானப்படலாம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை தேடி வருவார். சரி, பேதுருவை மட்டும் ஏன் தேடி வந்தார்? பேதுருவை மட்டும் ஏன் ஆண்டவர் தேடி வந்தார்? ஒருவேளை அங்க அன்னைக்கு மீன் கிடைக்காம போனது பேதுருக்கு மட்டுமா கிடைச்சிருக்காது? பேதுருக்கு மட்டுமா கிடைச்சிருக்காது? சொல்லுங்க. அன்னைக்கு எல்லா மீனவர்களும் தானே மீனை வலைய வீசியிருப்பாங்க. ஏன் பேதுருவை மட்டும் ஆண்டவர் தேடி வந்தார்? இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேடி வரணும்னா நாம் பேதுருக்களா இருக்க வேண்டும். எத்தனை ஃபிஷர்மேன்ஸ் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல, எத்தனை ஃபிஷர்மேன் இருந்திருப்பாங்க. ஏன் பேதுருவை மட்டும் தேடி? பேதுருக்கு கேட்கின்ற காதுகள் இருந்தன. அதான் ஆண்டவர் சொல்றார் அடிக்கடி, காதில் அவன் கேட்க கடவன். பேதுரு ஆண்டவர் தேடி வருகிற இடத்திலே பேதுரு இருந்தார். யோசிச்சு பாருங்க, the carpenter is teaching to the fisherman.
The carpenter is telling the fisherman, put the net down deep in the sea. என்ன ஒரு இது பாருங்க, ஒரு 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 கார்பெண்டர் ஏசியாருங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு? அவருக்கு எப்படி ஃபிஷர்மேன் வேலை தெரியும்? ஆனா fisherman is telling, fisherman is teaching the carpenter is teaching the fisherman, நீ இன்னும் டீப்பா கொண்டு போய் வலைய போ. அவனுக்கு தெரியாதா ஃபிஷர்மேனுக்கு எந்த இடத்துல மீன் இருக்கும்? அவன் அதில் ஊறிப்பான ஆடு. எந்த இடத்துல மீன் இருக்கும், எந்த இடத்துல வலை இருக்கு, எந்த இடத்துல இது பண்ணலாம், எங்க இருந்து ஈஸியா பிடிக்கலாம். he knows everything. பட் அவன் சொன்னானா, ஏய் எனக்கெல்லாம் தெரியும், நான் ஃபிஷர்மேன், உனக்கு என்ன தெரியும் கேட்டானா? ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி கேட்கின்ற செவிகள், கேட்கின்ற செவிகள். அவன் ரெக்கக்னைஸ் பண்ணான், யார் இவர்? இவரால் நமக்கு மீட்பு உண்டு, இவரே நம்முடைய மீட்பு. பேதுருக்கு அந்த அறிகின்ற உணர்வு, யார் இவர், நம்மோடு இருக்கிறவர் யார் இவர் என்று அறிகின்ற உணர்வு. சொல்லுங்க, புரியுதா? உன் வார்த்தையின்படியே நான் செய்வேன். நீ யாரடா எனக்கு டீச் பண்றதுக்குன்னு கேட்க. சில நேரம் நம்மளாம் மமதையில பேசுவோம், நான் யாரு தெரியுமா, என்னுடைய லெவல் என்ன தெரியுமா, who are you to teach this, who are you கேட்கிறோம்ல. அகம்பாவத்துல, ஆணவத்துல, திமிருல கடைசியா விழுந்தது பிறகு அன்னைக்கே அவன் சொன்னா நான் கேட்கணும். ஆனா அந்த அகம்பாவம், ஆணவம், திமிரு எதுவுமே பேதுருக்கு. he obeyed, blind submission. யோசிச்சு பாரு, பேதுருவிடம் ஏன் தேவன் வந்தார், இயேசு வந்தார். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. யார் சங்கீதம் 15 இருக்குது இல்லையா, யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி வாசம் செய்வான். யார் தங்குவாங்க? புறங்கூறாமலும், கர்த்தருடைய வார்த்தையை நண்பனுக்கு தீங்கு செய்யாமலும். எத்தனையோ வார்த்தைகள் அதுல இருக்கு. எடுங்க சங்கீதம் 15:15. தங்குவான், வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுங்க. நிறைய பேர் வாயில பேசுறாங்க சத்தியத்தை. எல்லா கிறிஸ்டியன்ஸும் வாயில தான் சத்தியம் பேசுறது. புரியுதா? கடவுள் அன்பா இருக்க சொல்லியிருக்காங்க, அன்பா இருக்கணும்னு சீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சீட்டிங். புரியுதா? ஆனா அவர் சொல்றாரு, மனதார சத்தியத்தை பேசு, உன்னில் நீ அன்பு பிறனிடத்திலும் அன்பு கூறு. உனக்கு வலிக்கும், அடுத்தவனுக்கு வலிக்கும். உனக்கு உன்னை குறை சொன்னா உனக்கு பிடிக்காதுல்ல, அதே மாதிரி மற்றவனுக்கு பிடிக்காது. புரியுதா? உனக்கு அட்வைஸ் பண்ணா, எந்த இடத்துல அட்வைஸ் பண்ணா உனக்கு பிடிக்கும்? புரியுதா? ஒருத்த கெட்டு போறான், உன் பிள்ளை கெட்டு போச்சுன்னா யாராவது அட்வைஸ் பண்ணா நீ சந்தோஷப்படுவல. அதே மாதிரி அடுத்தவன் பிள்ளை போனாலும் நீ அட்வைஸ் பண்ண அவனை கண்டித்து நல்வழிப்படுத்து. இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஐயோப்பா நம்மளுக்கு எதுக்கு தலையீடு, எதுல இருந்தாலும் எனக்கு என்ன, உன்னில் நீ அன்பு பிறனிடத்தில் அன்பு கூறு சொல்றாரு பாருங்க. சத்தியத்தை மனசார பேசு. படிக்குமா? அவன் புறங்கூற மாட்டான் தன்னோட நாவினால. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு தீங்கே செய்ய மாட்டான். தன் அயலான் நெய்பர்ஸ், அவன் யாருன்னே தெரியாது, ஆனா அவன் அநியாயமா மத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இவன் பேச மாட்டான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். இப்ப வஞ்சகமாயும் நக்கலாயும் கிண்டலாயும் தேவையில்லாத வார்த்தைகளையும் பேசிட்டு இருக்கவங்க இவங்க சேர மாட்டாங்க, அவங்க தீர்ப்பானவர்கள். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றான். பாருங்க, பிராமிஸ் ஒரு வேர்ட் கொடுத்துட்டானா, அதுல நஷ்டம் வந்தாலும் அந்த வேர்டை காப்பாற்றான். பணத்தை வட்டிக்கு கொடுக்கறது இல்ல, இன்னைக்கு எல்லாம் கந்து வட்டி தான். லஞ்சம் வாங்க மாட்டான், குற்றமில்லாதவனுக்கு பொய் சாட்சிக்காக லஞ்சம் வாங்க மாட்டான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். till death
அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னைக்கு நம்ம வாழ்க்கையில பேதுருவோட வாழ்க்கையில இயேசு சந்திச்சார் பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையிலையும் சந்திக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் இல்லையா? நம்மளுடைய கேரக்டர்ஸை மாற்றணும். நம்மளுடைய குணத்துல ஆவியின் கனிகள் இருக்கணும். நம்ம எல்லாரும் கெட்டவங்க, நான் தான் நல்லா இந்த இதுக்கு போயிடக்கூடாது. புரியுதா? தகுதி கடவுள் கொடுப்பது. மனுஷன் சொல்ல முடியாது உனக்கு தகுதி இல்லைன்னு. கடவுள் கொடுக்கறது தான் தகுதி. சொல்றது புரியுதா? நான் நல்லவன் நினைச்சுட்டே இருந்தா நான் கடைசி வரைக்கும் திரும்ப மாட்டேன். அதான் இந்த இடத்துல பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. அவன் மீன் தேடி தேடி எனக்கு கிடைக்கல, இவர் ஆழத்துல போட சொல்றாரு, மீன் கிடைக்குது. பயந்துட்டாரு, ஐயோ நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. பேதுரு சொல்றாருங்க, நான் பாவியான மனுஷன். நீங்க நம்ம சொல்றோமா? நம்ம எல்லாம் தகுதி படைத்தவர்கள் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆல் கிறிஸ்டியன்ஸுக்கு தான் முதல் பேரழிவு. சர்ச்சில் இருந்து தான் அழிவு ஆரம்பமாகும். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் தான் தவறுக்கு மேல தவறு உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறீங்க. All churches, it happened in all churches. சர்ச் எப்ப முடியும், எப்ப முன்னால போய் அக்குமுலேட் ஆகி ஒரு 10 பேர் 20 பேர் நின்று குறை சொல்லி பேசிட்டு இருக்கலாம். ஆண்டருடைய நினைவுகளால் உங்கள் இருதயம் நிரம்பி இல்லை. ஆண்டருடைய நினைவுகளால் உங்கள் மூளை நிரம்பி இல்லை. ஆண்டருடைய வார்த்தைகள் உங்களோட பிரெயின்ல இல்லை. உங்களோட பிரெயின்ல என்ன இருக்கு? குறை கூறுதல். அப்புறம் எப்படி ஆண்டு உங்களை தேடி வருவார்? எப்படி? நஷ்டத்திலேயே தான் சாவீங்க. நீங்க எல்லாம் கஷ்டத்திலேயே தான் சாகணும். பேதுரு மாதிரி வலையை வீசினா செழித்தான். ஆண்டவர் சொல்றார், இனிமே நீ மனுஷன் மீனை பிடிக்கிறவல்ல, நீ மனுஷனை பிடிக்கணும். கடவுள் உங்க மேல ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாரு. உங்க ஒவ்வொருவர் மேலையும் ஒரு எண்ணம் வைத்திருக்கிறார். அந்த எண்ணத்தை நிறைவேற்ற மாட்டீங்க. மகளை உன் மேல ஒரு எண்ணம் வச்சிருக்கிறார், நீ வர மாட்டிய. சிம்சோன் மேல ஒரு எண்ணம் வச்சார், சிம்சோன் விலகி போனார். ஆனாலும் கடைசி நிமிஷம் தன்னை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, நான் விலகிட்டேன் ஆண்டவர், நான் விலகிட்டேன், தவறுதான், வருந்துறாரு தன் தவறுக்காய். ஆனாலும் ஒரு நிமிஷம், இந்த ஒரு விசை, இந்த ஒரு முறை எனக்கு பலன் தான். இவர்களை நான் அழித்து போடுவேன், உமக்கு எதிரானவர்களை நான் அழித்து போடுவேன். ஆண்டவர் மனதுருகினார், கொடுத்தார். அந்த ஒரு விசை அவனுக்கு பலனை கொடுத்தார். நீங்க அந்த ஒரு விசைன்னு கதறும் போது, நான் பாவி என்று கதறும் போது, என்னை தேடி வரமாட்டீரா என்று கதறும் போது, இயேசு உங்களை தேடி வருகிறார். மீன்களை அள்ளுவதற்கு நமக்கு பலன் வேண்டும். அவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்தார். ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். புரியுது? பேதுருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை மீன்களும் அத்தனை உயிர்களின் அடையாளம், மனிதர்களை நேர்வழிப்படுத்தக்கூடியதின் அடையாளம். உங்களோட வாழ்க்கையிலையும் அப்படின்னா. அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு செழிப்பை தரும். அதுதான் ஐஸ்வர்யத்தை தரும். அதை தாண்டி உங்களுக்கு அது வேதனையை தராது. பேதுருக்கு வேதனையை தரல. வேதனையை தந்ததா? பேதுருக்கு வேதனையை தரல இல்லையா? அது செழிப்பான மீன்களை வலைக்கிளியும் அளவு 2 போட்டு, ஒரு போட் அல்ல, அடுத்த போட்டும் ஃபில் ஆயிடுச்சு. இன்னொரு போட்டு வந்தா இன்னொரு போட்டும் ஃபில் ஆயிடுச்சு. அல்ல குறையாத மீன்கள் வந்து கொண்டிருந்தது. நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படிதான். அவரை தேடும்போது நம்ம சோர்ந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில சோர்ந்து நிற்கிறீங்களா? தனித்து நிற்கிறீங்களா? தோத்து நிற்கிறீங்களா? எல்லாரும் விட்டு அனாதையா நிற்கிறீங்களா? உங்களை புரிஞ்சிக்காதவங்க நிறைய பேர் உங்களை விட்டு அகன்று போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில நீங்க தனிமையாக்கப்பட்டு நிற்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில நீங்க நஷ்டப்பட்டு நிற்கிறீங்களா? யாருமே மதிக்காத இடத்துக்கு நான் வந்துட்டேனேன்னு சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆண்டவருடைய வார்த்தை அவர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றது, இன்று ஆழமாய் நீ போக வேண்டிய காரியம் இருக்கிறது. இன்னும் நீ அதுக்குள்ள கடந்து போனாலும் நான் உன் கூட திடனாய் வந்து நிற்பேன்கிறார். உன் கால்கள் பலப்படும் என்பதற்காய் ஆண்டவர் உன்னை இப்படியாக மாற்றினார். அதற்கு ஒப்பு கொடுப்பீங்களா? பேதுரு ஒப்பு கொடுத்தார். நான் ராம் முழுவதும் தேடின ஆண்டவரே, ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே இதோ நான் போகிறேன். புரியுதா? ஸோ பேதுருவுக்கு தேடி வந்த ஆண்டவர், பேதுரு தேடி வருகிற இடத்துல இருந்தார். எத்தனையோ ஃபிஷர்மேன் இருக்கிறாங்க. ஒரு கார்பெண்டராய் அங்கே தேடி வருகிறார். ஒரு ரட்சிப்பை தருகிறார். அவனுக்குள் பெருமை இல்லை, சப்மிசிவ் இருந்துச்சு. ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க?
அத்தனை பேருடைய வீட்டுக்கும் அவர் இன்னைக்கு வருவார். என்னுடைய வார்த்தையை அவர் ஒரு நாளும் கீழே விழவிட்டதில்லை. கட்டாயம் இதை செய்வார். நீங்கள் அவரை தேடுங்கள். ஒரு நிமிடம் கண்களை முடியாத உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? தகப்பனே, இன்னைக்கு யாரெல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் பணிவார், ஆண்டவரே நான் பாவி என்று ஒப்பு கொடுத்து என்னை ஆசீர்வதியும், நான் இவ்வளவாய் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் இவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கிறேன், நான் இவ்வளவாய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் இவ்வளவாய் தவறு செய்து விட்டேன், நான் இவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் சோர்ந்து போயிட்டேனப்பா சொல்லி அழுகிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ தேடி வருகிறாய். உம்முடைய பிள்ளையின் வார்த்தையை நீர் ஒருபோதும் கீழே விழவிட்டதில்லை. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளையா இந்த இடத்திலிருந்து உம்மை தேடி உம்மை கூப்பிடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீ சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி நான் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றார் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கோ டு யூடியூப் அன்ஷேர்டு மினிஸ்ட்ரியை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ண. தேங்க்யூ. பிரைஸ்.